எம் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும் ஆங்காங்கே நின்று எங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்காக கூடியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும் எப்பொழுதும் நாங்கள் மதிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய இரத்தத்தின் இரத்தமான சொந்தங்களுக்கும் எப்படியும் நம்மைத்தான் போட்டு இரண்டாக புலப்பான் என்று மரங்களில் ஏறி அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும் அனுமதி கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிற காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணைய பொறுப்பாளர்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். 2026க்கான தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பேரூராட்சி நகராட்சிகளிலும் மாவட்ட அளவிலும் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி என்று கட்சி கலக்கரையான கொடியோடு 12 கட்சி 10 கட்சி கூட்டணியோடு அதிமுக திமுக இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறது. 70 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டு முடித்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாட்சி கொடுத்திருக்கிறோம். நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், விடியல் ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், மக்கள் வியக்கக்கூடிய ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு மலரட்டும் அப்படின்னு பாட்டை போட்டுக்கொண்டு வருது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெரும் மதிப்பிற்குரிய உடன்பிறப்புகளுக்கு உங்கள் உடன்பிறந்தவர்களாக ஒரே ஒரு கேள்விதான். ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு விடியட்டும் என்று பாடலை போடுகிற நீங்கள் 2021 ஒரு பாட்டு போட்டீங்களே, அந்த பாட்டை ஏன் இப்ப போட மறுக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. இருட்டா இருக்கிறோம் பூமியில ஒளி கீற்று ஒன்னு பொறக்குதம்மா, வாராரையா அவரே வாராரையா அள்ளி தர போறாரையா. நாங்க அப்பவே அண்ணன் சீமான் சொன்னாரு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவுன்னா முடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் எண்ணற்ற வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிற திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் வந்தால் 2000 ரூபாய் தருவோம், நாங்கள் வந்தால் 8000 ரூபாய் டோக்கன் தருவோம், நாங்கள் வந்தால் மாணவர்களுக்கு 1500, மாணவிகளுக்கு 1500, மூத்த குடிமக்களுக்கு 1500 என்று வாக்குறுதியை கொடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் நாங்கள் வந்தால் சாராய கடையை மூடுவோம் என்ற வாக்குறுதியை கொடுக்க மறுக்கிறது? ஏன் கொடுக்க மறுக்கிறது? 2016 தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வந்தால் டாஸ்மாகை மூடுவோம் என்ற அறிக்கை கொடுத்த திமுக, 2021 தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வந்தால் படிப்படியாக டாஸ்மாகை மூடுவோம் என்று அறிக்கை கொடுத்த திமுக. இந்த தடவை அந்த வார்த்தையே இல்லை. இந்த வடிவேலும் நம்ம அண்ணன் பார்த்திபனும் எந்த ஒரு காமெடி பண்ணுவாங்க, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். அப்போ பக்கத்தில் நொல்ல மீனா விற்கிறான்னு கேட்ட உடனே இல்லை இங்கே மீன்கள் விற்கப்படும் பாரு. அவன் மீன் விற்கிறான், அவன் மானா விற்கிறான்னு இல்லை விற்கப்படும் எதை விற்கிற போடா வெறும் போடு இதுக்கும் பாரு. அது மாதிரி 2016 டாஸ்மாகை மூடுவோம், இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும். 2021 படிப்படியாக மூடுவோம், இங்கே விற்கப்படும். இப்போ ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த டாஸ்மாகை மட்டும் மூட மறுக்கிறது? டாஸ்மாக மூடுனா கல்லை இறக்கிடுவான், கல்லை இறக்குனா பனைமர தொழிலாளி பழச்சுக்குவான். பனைமர தொழிலாளி பழச்சுக்கிட்டா திமுக அதிமுக கிட்ட கை கட்டி நிற்க மாட்டான். கல்லு போத, அதனால இறக்க கூடாது. கல்லு போத என்றால் டாஸ்மாக்ல விற்கிற விஸ்கி பிராண்டி ஒயின் ஜிம்மு ரம்மு எல்லாம் சொக்கநாதர் கோயில் இருக்கிற தீர்த்தமாடா, தீர்த்தமா? ஒரு கல்லை குடிச்சு செத்த ஒருத்தனை காட்டு, டாஸ்மாக் சரக்க குடிச்சு பொழைச்ச ஒருத்தனை காட்டு. என் தாத்தனும் பூட்டனும் இதே மண்ணுல கல்லு குடிச்சான், 14 பிள்ளை பத்தான். ஆனா இன்னைக்கு இந்த சாராயம் குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்கில்லாம போயிட்டான். ஒத்த பிள்ளைக்கு கல்லு என்பது இயற்கையின் ஒரு பகுதி, உணவின் ஒரு பகுதி. இத்தனோண்டு அருகம்புல்லி சாருங்க. இந்த ராஜபாளையத்தில் வாக்கிங் போனோம்னா ஒரு கடையை போட்டு வித்துக்கிட்டு இருக்கான், அருகம்புல்லி சாறு உடம்புக்கு நல்லது, அருகம்புல் சாறு அருந்துவீர் அருமையாக வாழ்வு. எங்க மருத்துவருக்கு நல்லா தெரியும் அருகம்புல்லி சாறு. இத்தனோண்டு அருகம்புல்லி சாரே உடம்புக்கு நல்லதுனா இத்த தண்டி பனைமரத்து சாறு உடம்புக்கு நல்லதா இல்லையா? ஆனால்
திமுக கள்ளுக்கடையை திறக்குன்னு சொல்லல, அதிமுக கள்ளுக்கடையை திறப்பன்னு சொல்லல, தாவேக கள்ளுக்கடையை திறப்பன்னு சொல்லல. ஒரே ஒரு தலைவன் தான், கல் அல்ல பணம் பால். என் தாயில் மார்பிலிருந்து வருவது தாய்ப்பால், பனையில் மார்பிலிருந்து வருவது பணம் பால். அந்த பணம் பாலை தேசிய பாடமாக ரொம்ப கவுதுனே, ரொம்ப கவுது. ஸ்பேஸ் வைங்க, ஸ்பீக்கர் தூக்கிட்டா வைங்க. நாங்க ஒரு வெறிகுண்ட வேங்கையா வரும்போது நீங்க அணில் குஞ்சு மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தமிழ்நாடு முழுமைக்கும் கல்லுக்கு தடை இருக்கிறது. ஆனால் தடை என்றால் அதை உடை என்று தடையை மீறி கல்லு இறக்கிய தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன் கல்லு? கல்லு என்பது ஒரு சாதிக்கான தொழிலா? பனை என்பது ஒரு சாதிக்கான தொழிலா? கருப்பட்டி என்ன நாடார் மட்டும் தான் திங்கிறாங்களா? தேவமரும் கோணாரும் செட்டியாரும் பிள்ளமாரும் முதலியும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் கருப்பட்டி சாப்பிடுறது இல்லையா? பதநீர் குடிப்பது இல்லையா? பனம்பால் சாப்பிடுறது இல்லையா? கற்கண்டு பயன்படுத்துறது இல்லையா? ஓலை கொட்டா, ஓலையில பாயி, ஓலையில கட்டிலு, அந்த பணம் பழத்திலிருந்து சாக்லேட்டு, பணம் கிழங்கிலிருந்து மாவு என்று எல்லாற்றையும் இந்தியாவில் உலகத்திலேயே ஒரே ஒரு மரம் தான் 832 வகையான பொருட்களை கொடுப்பது பனை மரம் மட்டும்தான். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்கிற பனை திட்டம் போடுவோம். பனை ஏன் பனை? அது பனை மரம் அல்ல, பணம் மரம். பணம் மரம், பணம். எங்களுடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் போய் கேட்கிறாங்க, பிரபாகரா சுத்திலும் கடல், பக்கத்திலே சீனா சண்டை, இந்தியாவோடு ஒத்து போகாது, பாகிஸ்தான் பகை நாடு, அமெரிக்கா பகை நாடு, உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து நீ சண்டை செய்கிறாய், சுத்தி கடல் இருக்கு, எந்த வளமும் இல்ல. ஒருவேளை ஈழம் என்கிற தனித்தமிழ் ஈழம் என்கிற நாட்டை அடைந்து விட்டால் நீ எப்படி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டமைப்பாய் என்று நார்வே தூதுக்குழு தலைவர் பிரபாகரன் கேட்டபோது தலைவர் பிரபாகரன் சளைக்காமல் சொன்னது, என்னிடத்தில் இருக்கிற 1 கோடி பனையை வைத்து உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாட்டை கட்டமைப்பேன். என் தலைவன் சொன்னது, தலைவன் சொன்னதை நிறைவேற்ற வந்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். ஏன் பனை? இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க? கல்லுக்கு தடை இருப்பதனால பனைமரத்தை செங்க சுளுக்கி வித்துட்டாங்க 100 ரூபாய்க்கு. தென்னை வச்சா தின்று சாவான், பனையை வச்சா பார்த்துட்டு சாவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பனையில பதநீர் குடிக்கிறோம், கருப்பட்டி சாப்பிடறோம்னா நம் தாத்தனும் பூட்டனும் அந்த பனைமரத்தை நட்டு வச்சான், நாம நட்ட படையல்ல. பாரதி பாடுகிறான், பாரதி 30 கோடி முகமுடியால் என்று பாரதி பாடுகிற பொழுது தமிழ்நாட்டில் 10 கோடி பனை, இன்னைக்கு 1 கோடி பனை கூட தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்? வெட்டி வித்துட்டா அந்த திராவிட ஆட்சி வந்து கல்லுக்கு தடைய போட்டு டாஸ்மாக மூடி கல்லுக்கு தடையப்படுதால் பனைமரம் அழிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் 34 வகையான பனைமரங்கள் இருந்தது. ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை, தாளிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈழம்பனை, ஈச்சப்பனை, குண்டுப்பனை, அலாம்பனை, திப்பிலிப்பனை, உடலற்பனை, கிச்சிலிப்பனை, குண்டுப்பனை, அலாம்பனை, கொண்டைப்பனை, ஏரளிப்பனை, ஏசருப்பனை, காந்தப்பனை, வலியப்பனை, அழகுப்பனை, வாதப்பனை என்று 34 வகையான பனைமரங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கு ஆண்பனை பெண்மனை தவிர எல்லாத்தையும் அழிச்சு வச்ச யாரு? இந்த திருட்டு திராவிட கம்முநாட்டிகள். பனைமரத்தை மட்டுமா? பனைமரத்தை மட்டுமா? பனைமரத்தை மட்டுமா? பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம நம்மளுடைய இயற்கை வளத்தை வெட்டி வித்தான். நம் தாத்தா இந்த நிலத்துல மக்களை படிக்க வச்சு, படிச்சவனுக்கு வேலை வேணும்னு தொழிற்சாலையை தொடங்கி விவசாயத்தை பெருக்க அணைகளை கட்டினாரு. யாரு? கர்ம வீரர், பெருந்தலைவர், கிங் மேக்கர் நம் தாத்தா காமராஜர். அதே காமராஜரை பேரை வச்சுக்கிட்டு அந்த காமராஜர் பிள்ளைகளை படிக்க வச்சாரு, அந்த காமராஜர் அணைகளை கட்டினாரு, அந்த காமராஜர் விவசாயத்துக்கு நீர்நிலையை உருவாக்கினாரு. ஆனா காமராஜரை பேரை வச்சுக்கிட்டு இந்த ஏகேஆர் கல்குவாரியில காமராஜர் பேரை வச்சுக்கிற ஒருத்த மலையை வெட்டி வைக்கலாம். காமராஜர் பேரை, அதுவும் காமராஜர் பேர்ல கல்குவாரி, ஏகேஆர் காமராஜ் கல்குவாரி. விலங்கு வேலடா நீங்க. 300 வருஷம் ஆண்ட வெள்ளக்காரன் வெட்டாத மலைகளை 60 வருஷம் ஆண்ட கொள்ளக்கார பயலுக வெட்டி வித்திருக்கானுங்க கல்குவாரிங்கிற பேர்ல. நம்மால் உருவாக்க முடியாத எந்த ஒரு ஆற்றலையும் அழிப்பதற்கு உரிமை நமக்கு கிடையாது. ஆனால் ஆத்து மண்ணில் அள்ளி விற்பது,
மலையை குடைஞ்சு வைப்பது. மேற்கு தொடர்ச்சி மலை என்பது தமிழ்நாட்டினுடைய சொர்க்கம், தமிழ்நாட்டுடைய சொர்க்கம். ஆனால் அந்த மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் மலையை பூரா குடைஞ்சு 200 மீட்டருக்கு அனுமதி வாங்கிவிட்டு அண்டார்டிகா வரைக்கும் போயிட்டானுங்க. இந்த வடிவை விவேக் ஒரு படத்தில் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருப்பாரு. அங்கிருந்து ஒருத்தன் ஆப்பிரிக்க ஒருத்தன் எந்திரிச்சு வருவான், பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு. யார் நீ? நான் பிரேசிலிருந்து வருவோம்மா. அது மாதிரி பூமி பந்தில் ஓட்ட போற அளவுக்கு கல்குவாரியை வச்சு உடைச்சிட்டான். அந்த கல்குவாரியை எதிர்த்து தமிழ்நாட்டிலே போராடுகிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மண்ணின் பலம் அது மக்களுக்கே சொந்தம் என்கிற கொள்கை முடிவோடு நாம் தமிழர் கட்சியிலே களத்தில் நிற்கிறது. தொடர்ச்சியாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தங்கபாண்டியன் வெற்றி பெறாங்க. 2 முறை, இந்த முறையும் போட்டி போடுறாங்க. மதிப்பிற்குரிய அண்ணன் தங்கபாண்டியன் அவர்களே, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக நான் வந்தால் மதுக்கடையை மூடுவேன் என்ற வாக்குறுதி உங்களால் கொடுக்க முடியுமா? ஏன் மதுவால் இவ்வளவு சிக்கல்? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தொடக்க புள்ளியாக இருப்பது மது. கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான். யாருன்னு பார்த்தா குடி போத. இதே தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் என்கிற கிராமத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படால். கழிவறை கழிக்க சென்ற பெண் வீட்டுக்கு பக்கத்தில் உடங்காட்டுக்குள்ள ஒரு பெண் 12ஆம் படிக்கிற மாணவி தேர்வு எழுதி கொண்டிருந்தவள் பாலியல் வன்கொடுமை. கேட்டால் மது. இதே உங்க ஊருக்கு பக்கத்தில் நச்சாடை தவிர்த்தருளிய சாமி இருக்கிறதே தேவதானத்திலே, அந்த தேவதானம் கோவிலுடைய காவலாளிகளை 2 பேர் வெட்டி கொன்றுவிட்டு தப்பிச்சு போறான். மது போதை, நிறைந்த மது போதை. எல்லாவற்றுக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்கிற மதுவை ஒழிக்காம நான் 2000 தாரேன். தாலிக்கு 1 பவுன் தாலி இருக்க டாஸ்மாக். எந்த பெண், எங்க அக்கா, எங்க சித்தி, எங்க பெரியம்மா உங்ககிட்ட வந்து ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டாங்களா? எடப்பாடி சித்தப்பா எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டாங்களா? விஜய்னா எனக்கு 2500 ரூபாய் கொடுங்க, எங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுங்க, காஞ்சி பட்டு புடவை கொடுங்க, அண்ணன் சீர் கொடுங்க, தாய்மாமன் சீர் கொடுங்கன்னு எந்த பெண் கேட்டது? எல்லா பெண்களும் கேட்பது இந்த கேடுகட்ட டாஸ்மாக்கை இழுத்து மூடு. அதை மூடுவேன்னு சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான். குடிக்கிறவன் ஓட்டு எனக்கு தேவையில்லை, குடிக்கிறவன் ஓட்டு எனக்கு தேவையில்லை. நிறைந்த மதுபோதையில் இருக்கிற ஒருவன் இந்த நாட்டுக்கான நல்லாட்சியை தேர்ந்தெடுக்க மாட்டான். நிறைந்த மதுபோதையில் இருக்கிற ஒருத்தன் அவன் சூரியனுக்கு போறானா, ரெட்டலைக்கு போறானா, விவசாயிக்கு போறானா, அவன் விசிலுக்கு ஊதுறானா, என்ன செய்யறான் தெரியாது. ஓட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சூரியனுக்கா போட்டோம், கலைஞர் மவுனுக்கா போட்டோம், திருட்டு போயில வச்ச, சரி போட்டோம், போதையில போட்டோம், விடு. எடப்பாடிக்கா போட்டேன், ரெட்டலைக்கு போட்டணும், புள்ள போனோன்னு ஒரு கேர் ஆயிடுச்சு, போட்டு விட்டேன். சீமா நல்லா தான் பேசுகிறாப்புல, சாட்டைன்னு நெஞ்சு வடிக்க கத்துறாப்புல, இந்த இமாயின் நல்லா தான் பேசுகிறாங்க. சரி அடுத்த முறை பார்த்துக்கிடுவோம். அடுத்த முறை எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு சாலையில் நடந்து போனாலும் சரி, பேருந்தில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, விமானத்தில் போனாலும் சரி, கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா வரணும், சீமான் நல்லா வரணும், சீமான் கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் சொல்வது, காவல்துறை காவலர் தொடங்கி ஏட்டு இன்ஸ்பெக்டர், அங்க எஸ்பி, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, தேர்தல் ஆணைய அதிகாரி எல்லாரும் சொல்வது, கையை பிடித்துக் கொண்டு சொல்வது, காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தமிழருக்கு சல்யூட் போட நாங்கள் காத்திருக்கிறோம். சீமானை சீக்கிரம் கூட்டு வாருங்கள், சீமானை சட்டசபைக்கு அழைத்து வாருங்கள். நாங்க என்ன அழைச்சிட்டு வர மாட்டோம் சொல்றோம், நாளைக்கு அழைச்சிட்டு வரோம். நீங்க ஓட்டு போடணும்ல. நீங்க ஓட்டு போடணும், அது கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும், சீமான் வரணும். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நமக்கும் தற்கொலை கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, நமக்கும் அணில் குஞ்சலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம அண்ணன் தம்பியா இருக்கணும். அப்போ எல்லாரும் வரணும் வரணும் என்று ஆசைப்படுறாங்க. நல்லவங்க வரணும்பா, படிச்சவங்க வரணும்பா, இளைஞர்கள் வரணும்பான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஊழல் லஞ்சத்தை எல்லாரும் வெறுக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் தருவதை எல்லோரும் வெறுக்கிறாங்க. கரப்ஷனை, கலெக்ஷனை, கமிஷனை, கான்ட்ராக்டை, பஞ்சத்தை, பசியை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, திராவிட ஆட்சியை, திமுக ஆட்சியை எல்லோரும் வெறுக்கிறாங்க. அப்புறம் யார் தான்ப்பா திமுக அதிமுக ஓட்டு போடுறது? எல்லாரும் வெறுக்கிறான். யாருக்கும் திமுக ஆட்சி பிடிக்கல. வயதான பாட்டி தொடங்கி இளம்பல் ஜென்சி தலைமுறை வரை, வயதான தாத்தா தொடங்கி இளைய தலைமுறை வரை
எந்த எல்லா சமூகமும், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் தொடங்கி இந்துக்கள் தொடங்கி எல்லாருக்கும் பிடிக்கல. திமுக ஆட்சி பிடிக்கல. மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். 50 வருஷமா ரெட்டல சூரியன் ஆத்தா தாத்தான்னு மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு நாடு நாசமா போச்சு. மாறணும், மாற்றம் வரணும் என்று நம்புறாங்க. ஆனால் யார் வாக்களிப்பதுன்னு யாருக்கும் தெரியல. கடைசி நேரத்தில் வாக்கிற்கு பணத்தை கொடுக்கறான், கடைசி நேரத்தில் மக்களுடைய மடைமாற்றான். ஏற்கனவே 11 லட்சம் கோடி கடன் இருக்கும் பொழுது எப்படிடா நீ 2000 ரூபாய் கொடுப்பன்னு யாரும் கேட்கல. 8000 ரூபாய் டோக்கன் அறிவிச்சிருக்காங்க. 8000 ரூபாய் நான் கொடுறேன், 8000 ரூபாய் நான் தர்றேன், இந்த தங்க பாண்டியனுக்கு நான் தர்றேன் 8000 ரூபாய். நேரா நீங்க ராஜபாளையத்தில் கூடிய சத்யா இல்ல வசந்தன் கோல போய் நீங்க ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி காட்டணும். 8000 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி காட்டணும். நான் திமுக ஓட்டு போடுறேன். நீங்க 8000 ரூபாய்க்கு ஒரு ஏசி வாங்கி காட்டினால் நான் திமுக ஓட்டு போடுறேன். 8000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி காட்டினால் நான் திமுக ஓட்டு போடுறேன். 8000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மைக்ரோவேவ் அவன் வாங்கி காட்டினால் நான் திமுக ஓட்டு போடுறேன். 8000 ரூபாய்க்கு எப்படா ஏசி கிடைக்கும்? 8000 ரூபாய்க்கு எப்படி வாஷிங் மிஷின்? குறைந்தபட்சம் 15000 ரூபாய். 8000 ரூபாய் கிடைக்கும். நான் கேட்கறான் மெக்கன் கம்பெனியில் டுபாக்கூர் கம்பெனி தான் கிடைக்கும். எல்இடி டிவி ஒரு சும்மா 15 இன்ச்சு 20 இன்ச்சு 15000 ரூபாய். அப்ப என்ன பண்ண போறான்? 8000 ரூபாய் டோக்கனை கொடுத்துருவான். டோக்கனை வாங்கிட்டு இந்த கடைக்கு போங்கம்மா, அந்த கடையில் போய் நீங்க சோனி, வேல்ஃபூல், ப்ளூ ஸ்டார், சாம்சங்னு பார்ப்பீங்க. இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு கிடையாதுமா, நீங்க மேலே உள்ள செக்ஷன் கவர்மெண்ட் டோக்கன் தானே, மேலே போங்க. இந்த போத்தீஸ் ஆரம்பிக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா 1000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்பாங்க. அடுத்த பர்ச்சேஸில் நீங்க கழிச்சுக்கலாமாங்க. எந்த பர்ச்சேஸ் கழிக்க அடுத்த முறை கஸ்டமரை வர வைப்பதற்காக போத்தீஸ், ஆர்எம்கேவி, ஜிஆர்டி, இந்த மாதிரி தங்கமயில், இந்த ஸ்ரீகுமரன் சில்க்ஸ், இந்த ரிலையன்ஸ் போன்ற கார்பரேட் முதலாளிகள் கையாளக்கூடிய யுக்தியை 8000 ரூபாய் டோக்கனை கொடுத்து அந்த டோக்கனை கொண்டு போய் கடைக்கு போனா இவன் என்ன பண்ணுவான் தெரியுமில? 8000 ரூபாய் இல்ல, வெறும் 2000 ரூபாய் மதிப்பான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினை இந்த ஸ்டாலின் குடும்பம், சபரீசன் குடும்பமே சேர்ந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிரும். வீட்டில் கொண்டு சுவிட்சை போட்ட உடனே நீ புகை வரலன்னா என்கிட்ட என்னன்னு கேளு, புகை வரும். கலைஞர் டிவின்னு ஒன்று கொடுத்தாங்க, பல வீட்டில் போட்ட உடனே பீஸ் போயிடுச்சு, அலாலையா போயிட்டு இருக்கும். படகோட்டி படல எம்ஜிஆர் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் அது கலகலன்னு. அப்போ ஒரு டுபாக்கூர் ஏசி, டுபாக்கூர் ஃப்ரிட்ஜ், டுபாக்கூர். ஏன்னா இவன் டுபாக்கூர், திமுக ஒரு டுபாக்கூர், கருணாநிதி ஒரு டுபாக்கூர், ஸ்டாலின் ஒரு டுபாக்கூர், திராவிட மாடல் ஒரு டுபாக்கூர், இந்த எம்எல்ஏ தங்கபாண்டியன் ஒரு டுபாக்கூர், மொத்தமும் டுபாக்கூர். டுபாக்கூர்னா என்ன? நீ நம்பர் 1 டுபாக்கூரா? நான் நம்பர் 1டா. டுபாக்கூர்னா என்னடா? அவன் ஃப்ராட் பண்றவன், நீயும் ஃப்ராட் பண்ற, அதான் டுபாக்கூர். நீ டுபாக்கூர் எம்எல்ஏவாக இல்லாமல் இருந்திருந்தால் மலையை உடைக்க விட்டுருப்பீங்களா? நீங்கள் டுபாக்கூர் எம்எல்ஏவாக, டுபாக்கூர் ஆட்சியாக, டுபாக்கூர் கட்சியாக இல்லாமல் இருந்திருந்தால் சொக்கநாதன் புத்தூர்ல சாக்கடை கோலக்கூடிய வாய்க்கால் கூட இல்லாமல் இருந்திருக்குமா? சாக்கடை வாய்க்கால் அடைச்சு கிடக்குதா? சாக்கடை வாய்க்கால் கூட இல்ல, ஒரு கழிவுநீர் வாய்க்கால் இல்ல, ஒரு ஏரி குளம் தூர்வாரப்படல, ஒரு அடிப்படை வசதி இல்ல. ஒரு ஊர் பெரிய பேரூராட்சி 4000 தளக்கட்டக்கூடிய இந்த சொக்கநாதன் புதூர்ல அடிப்படை வசதி தன்னமில்ல. அப்புறம் என்ன மயிரடா நீங்க ஆட்சி நடத்தீங்கன்னு நான் கேட்கல, சொக்கநாதன் புதூர் கூடிய என் தம்பிமார்கள் கேட்கிறாங்க. என் தம்பி செல்வகுமதி கேட்கிறான். அப்புறம் அப்ப இந்த 8000 ரூபாய் டோக்கன் என்பது கண் துடைப்பு, உங்களை ஏமாற்றுவதற்காக. நான் மலையை திருடிக்குவேன், உனக்கு 2000. நான் ஆத்துமல்ல கொள்ளையடிச்சுக்குவேன், உனக்கு 2000. நான் கனிமவளத்தை கொள்ளையடிச்சுக்குவேன், உனக்கு 2000. நான் கரப்ஷன் பண்ணுவேன், கமிஷன் பண்ணுவேன், கலெக்ஷன் பண்ணுவேன், கோடி கோடியா சேர்ப்பேன், உனக்கு 2000. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலே ஒரு முதலமைச்சருக்கு காரே இல்லாத முதலமைச்சர் நம் ஸ்டாலின் ஐயா. நம்புங்க, நீங்க ஏன் சிரிக்கிறிய? தேர்தல் அபிடவிட்ல போட்டிருக்குங்க, எம்எல்ஏ தங்கபாண்டியனுக்கு ஃபார்ச்சுனர் கார் இருக்கு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் கார்ல, எளிமையான முதலமைச்சர். எது, நம் தாத்தா காமராஜர் கூட சாகும்போது சட்டப்பையில் 120 ரூபா பணத்தோடு செத்து போனார். ஆனா ஐயா ஸ்டாலினுக்கு 10000 ரூபா தான் பணம் இருக்கு. இங்க இருக்கிற மளிகை கடை அண்ணாச்சியே ஒரு நாளைக்கு 50000 சம்பாதிச்சு வீட்டில் 5 லட்சம் ரூபா வச்சிருப்பாரு. ஆனா அவரு 10000 ரூபா இருக்கு. அதுவும் எங்க பெரியம்மா துர்கா ஸ்டாலினுக்கு வெறும் 50000 தான் இருக்கு. நானே ஒரு 10000 ரூபா ஜிபே பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுக்காக ஓடி ஓடி உழைக்கிற, முடியெல்லாம் கொட்டி போனாலும் டோப்பாவை வச்சு, டோப்பாவே 2 லட்சங்க, ஆனா 50000 தான் வச்சுக்கன்றாங்க. டோப்பா கட்டுறதுக்கு அமெரிக்கா போறாங்க, டோப்பா வச்ச காசே பல கோடி இருக்கும். ஆனா அந்த டாப்பா சொல்லுது, அந்த அப்பா சொல்றாரு
10,000 இருக்குன்னா அதை எளிமையான முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் அழுறாங்க. ஊபிஸ்லாம் ஏன் ஆளுக்கு ஒரு 200 ரூபா போட்டு கொடுங்களேன். நாங்கள் வேணா திரள் நிதி தட்டுமா க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி, இல்லை மடிப்பீச்சை ஏந்தி இந்த சொக்கநாதன் கோயிலில் வச்சு உட்காந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கட்டுமா? ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் வேணா எடுக்கட்டுமா ஐயா? அங்க பிரதட்சணம் பண்ணி பிச்சை எடுத்து அழகு தூக்கி பறவை காப்படி பால் காப்படி எடுத்து பழனியில் போய் பிச்சை எடுத்து உங்களுக்கு தரட்டுமா ஐயா? யசமா என் துறை 10,000 தாங்க, அம்மாவுக்கு 50,000. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக நிலமே இல்லை. ஒரே ஒரு வீடு அவங்க அப்பா திருவாரூர் கஷ்டப்பட்டு கதை எழுதி வச்சிருக்காப்புல. ஒரே ஒரு வீடு இந்த சித்தரஞ்சன் சாலையில் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க அவங்க. ரொம்ப பூவர் பீப்புள்ஸ். இந்த அண்ணன் பிரபுவும் அண்ணன் கவுண்டமணி ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. பிரபு பெரிய ஜமீன் குடும்பம். உடனே நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், கட்டுக்கட்ட வாங்க ஏழைங்களா வாங்க வாங்க ஏழைங்களாம் பாரு. அது மாதிரி இது வாங்க ஏழைங்க குடும்பம். யாரு ஐயா? ஸ்டாலின் குடும்பம் ஏழை குடும்பம். தமிழ்நாட்டிலே ஏழை குடும்பம். மொத்தமாகவே 1,00,000 கோடி தான் வச்சிருப்பாங்க. ஏழை குடும்பம். 53 சேனல் இருக்கு. சன் டிவி, சூர்யா டிவி, கலைஞர் டிவி, பியாதில போவ டிவி, இளவெடுத்த டிவின்னு 53 டிவி தான் இருக்கு. ஏழை குடும்பம். உலகத்தில் லண்டன் தொடங்கி, ஆஸ்திரேலியா தொடங்கி, மலேசியா தொடங்கி, கம்போடியா தொடங்கி எல்லா இடத்துலையும் இடம் இருக்கு. பினாமி பேர்ல 2,500 பினாமிகளை சேர்த்து வச்சிருக்காங்க. நம்புங்க, ஏழை குடும்பம். ஹம்மர்காரும் இன்பநிதி ஸ்டாலின் பேர்ல ஒரு 10-15 கார் மட்டும் தான் இருக்கு. நம்புங்க, ஏழை குடும்பம். ரெட் ஜெயந்த் மூவிஸ் வச்சு தமிழ்நாட்டில் அவங்க மட்டும் தான் படம் எடுக்க முடியும். நம்புங்க, அவங்க ஏழை குடும்பம். Cloud9 மூவிஸ் வச்சு படம் எடுப்பாங்க. ஏழை குடும்பம். 5 பிக்சர்ஸ் வச்சு படம் எடுப்பாங்க. நம்புங்க, ஏழை குடும்பம். ஏழைங்களா. நம்ம எல்லாம் பணக்காரங்க, அவங்க தான் ஏழை. எப்பேற்பட்ட ஏழை? இந்த ஏழைகள் இன்னும் ஏழையாக வருவதற்கு நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு வரப்போறாங்க. 1967 திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 1972 திமுகவின் தேர்தல் வாக்குறுதி, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 1977 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 1988 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 1999 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2001 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2006 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2011 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2016 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2021 ஆகாத வகையில் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். இப்ப 26 ஆகாத வகையில் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். குரல் தான் மாறி இருக்கு, ஆனா ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 67 இருந்து 2026 வரைக்கும் ஏழைகளின் சின்னம் உதயசூரியனா? நீங்க 70 வருஷமா ஏழைகளை ஒழிக்கவே இல்லை. நீ பணக்காரன் இருக்க, ஏழை அப்படியே இருக்கானா? நீங்கள் செய்த ஆட்சி என்ன? பதில் இருக்கா? அப்புறம் என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? திமுக இப்படி ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்திருக்கிறது. அதற்கு மாற்றாக 10 லட்சம் கோடி கடனை இப்படி அடைப்பேன், தமிழ்நாட்டில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி, என்னுடைய பனையை வளர்த்து, என்னுடைய தென்னையை வளர்த்து, என் வாழையை வளர்த்து, பருத்தி, தக்காளி இதை உருவாக்கி தமிழ்நாட்டில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன், கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம் என்று சொல்ல என் சீமானை விட்ட வேற தலைவன் எவனாவது இருக்கானா? திமுகவுக்கு மாற்றாக நான் தான். நான் யாரு? என் கேரியரோட உச்சத்தையே உதறிட்டு வந்திருக்கிறேன். வலிதாங்கி வந்து நிக்கிறேன். எல்லா வலியும் தாங்கிக்கிட்டு, எல்லா வசதியும் விட்டுட்டு உங்களுக்காக, உங்க பிள்ளையாக, உங்க அண்ணனாக, உங்க தம்பியாக உங்களுக்காக வந்திருக்கிறேன். அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. யாரு யாரு? பனையூர் பக்கா மாசு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறாங்க. மக்கள்கிட்ட ஓட்டு. நான் என் வழி தாங்கி வந்திருக்கிறேன். என்ன வழியை நீங்க தாங்கி வந்திருக்கீங்க? என்ன வழியை தாங்கி வந்திருக்கீங்க? நாங்கள் வழி தாங்கி நிற்கிறோம். ஈழத்திலே இனப்படுகொலை செய்த 1.5 லட்சம் மக்களுடைய வழி தாங்கி நாங்கள் நிற்கிறோம். கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட என் மீனவனுடைய சாவினுடைய வழி தாங்கி நாங்கள் நிற்கிறோம். 8 வழி சாலையை போடுற பொழுது அந்த 8 வழி சாலைகளை பாதிக்கப்படுகிற அந்த குடிமக்களுடைய விவசாயிகளுடைய வழிதாங்கி நாங்கள் நிற்கிறோம். சாகர் மாலா, பாரத் மாலா போடும் பொழுது அந்த மீனவருடைய வழிதாங்கி நாங்கள் நிற்கிறோம். தூய்மை பணியாளர் போறதை கலந்து கொண்டு அந்த தூய்மை பணியாளருடைய வழிதாங்கி நாங்கள் நிற்கிறோம். நிலத்தை அமைதியா இருங்க. நிலத்தை
பல்வேறு நாசக்கார திட்டங்களுக்கு எடுக்கும் பொழுது அந்த வழிதாங்கி நிற்கிறோம். ஸ்டெர்லைட்ல போராடிய அந்த 13 பிள்ளைகளுடைய வழிதாங்கி நாங்கள் நிற்கிறோம். கூடங்குளம் அணு உலை போட்ட பொழுது காலி செய்யப்பட்ட இடிந்தகரை மக்களுடைய வழியை தாங்கி நாங்கள் நிற்கிறோம். தாமிரபரணி ஆற்றிலே கூலி உயர்வு கேட்டு போராடிய எங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்களுடைய வழியை தாங்கி நாங்கள் நிற்கிறோம். எந்த வழியை தாங்கி நீங்க நிற்கிறீங்க? தமிழ்நாட்டில் நடந்த எல்லா போராட்டத்திலும் வழிதாங்கி நின்ற ஒரு மகன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். உங்களுக்கு என்ன வழி? உங்களுக்கு வழி இல்ல. உங்களால உங்க பொண்டாட்டிக்கு வழி, உங்களால உங்க மகளுக்கு வழி, உங்களால உங்க மகனுக்கு வழி. அவங்க தான் வழிதாங்கி நிற்கிறாங்க. என்ன வழி? நான் வழிதாங்கி நிற்கிறேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்திருக்கிறேன்? தனி விமானத்தை வந்திருக்கேன். எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் இழந்துட்டு தனி விமானத்தில் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல 600 கோடி சொத்து, 200 கோடி பேங்க் பேலன்ஸ், 10 காரு, 10 வீடு, 900 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 9000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 4 கிரவுண்டு. சென்ட் கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 20 சென்ட் வீடு. 5 சென்ட் தானே ஒரு பிளாட், 5 சென்ட், 20 சென்ட்டுங்க. அதுல ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஆளு 4 மணி நேரம் ஒரு சோரை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கானா. இப்படியே இங்க பார்த்துக்கிட்டு நான் என்ன, என் பேர் என்ன, கிறுக்கு. ஆனா 4 நிமிஷம் கூட பார்க்க முடியாது இந்த சோத்தை. ஆனா ஒருத்தன் 4 மணி நேரம். அப்ப என்ன அர்த்தம்? சுவர்ல ஓட்டையை போட்டு அந்த பக்கம் யாரும் இருக்காங்கன்னு அர்த்தம். சுவரை பார்க்கல, ஜோத்துக்குள்ள ஓட்டையை போட்டு வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் 20 சென்ட்ல வீட்டை கட்டி தனியா வாழ்ந்துகிட்டு BMW கார்ல, ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல, சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்து இறங்கி 15 மினிட்ஸ் தான் ஸ்பீச், 5 நிமிஷம் தான் தேர்தல் ஆணையத்தில் உட்கார்றது, 15 நிமிஷம் 20 நிமிஷம் மொத்தமா. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது பாருல வடிவேலு, அது மாதிரி 6 மணிக்கு மேல பேச்சு கிடையாது. நாம கூட்டம் போடுறது 8 மணிக்கு 6 மணிக்கு. ஆனா அவரு 6 மணிக்கு மேல கூட்டம் போட்டு என்னைக்கா பார்த்திருக்கீங்களா? போட மாட்டாரு. 6 மணிக்கு மேல அவர் வந்து அங்க அடைஞ்சாவணும், புள்ள அடைஞ்சாவணும். இந்த சந்தானம் படத்தை சொல்லுவாங்க, என் புருஷன் நைட் ஆனா வீட்டுக்கு வரமாட்டாரு அப்படிமாங்க. மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வர வேண்டியதானே மாமா, நைட் டியூட்டி மாமா, என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் 6 மணிக்கு நீ வீட்டுக்கு வர வேண்டியதானே வரல. அது மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இருக்காங்க போல. அங்க 6 மணிக்கு நீங்க வந்துடணும். எனக்கு தெரியாது, என்ன மனைவியும் இல்ல, பிள்ளையும் இல்ல, மகனும் இல்ல. 6 மணிக்கு யாரை தாண்டா பார்க்க போற? அங்க யாரும் பாவம், பரிதாபம். அது யாரை பார்க்க போறீங்க? என்ன பண்ண போறீங்க? 15 வருஷம் ஒருத்தன் களத்துல கத்தி தொண்டை புண்ணாகி நெஞ்சு வெடிச்சு முகத்துல வெயில நின்று முகக்கீரல் ஏற்பட்டு இன்னைக்கு இருக்கிற சிறை அல்ல. 2009 காலகட்டத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக வந்திருக்க வேண்டிய ஒருத்தன் திரைத்துறையிலே அவன் வசனம் எழுதினால் பஞ்சு பறக்கும். துளசியோட வாசம் கூட மாறும், தவசியோடைய வார்த்தை மாறாது என்ற வசனத்தை எழுதியவன். தம்பி படத்தின் மூலமாக புகழ்பெற்ற இயக்குனராக வந்தவர். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத முருகதாஸ் போல, சங்கர் போல, இன்னைக்கு இருக்கிற லோகேஷ் கனகராஜ் போல, இன்னைக்கு இருக்கிற பெரும்பெரும் இயக்குனர் போல வந்திருக்க வேண்டிய ஒரு இயக்குனர். 100 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலை விட்டு தூக்கி தூர எறிந்துவிட்டு என் வருமானத்தை விட என் இனமானமே பெரிது என்று பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொல்லியதற்காக நீதிபதி கேட்டபோது எப்படி நீங்கள் பிரபாகரனை சொந்த அண்ணன் சொன்னீங்க? இத்தாலியில பிறந்த சோனியா காந்தி அன்னையாகலாம், காஷ்மீர்ல பிறந்த நேரு மாமாவாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் அண்ணனாக கூடாதா என்று நீதிமன்றத்திலே எழுப்பி அதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம், என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் என்று தொடர்ச்சியாக 3 முறை குண்டர் சட்டத்திலே ஓராண்டு சிறையிலே வாடி தன் வறுமையிலே தன்னுடைய எல்லா திரைத்துறை வாழ்க்கையும் தொலைத்துவிட்டு நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை கட்டமைத்து வந்தவன் எங்கள் அண்ணன் சீமான். அப்படி நீங்க வந்தீங்களா? ஜெயிலுக்கு போய் வழி தாங்கி நிக்கிறேன்னா என்ன விட எங்க அண்ணனை விட நீங்க வழி தாங்கினீங்களா? ஒரு சின்ன பையன், நானு சின்ன பையன், சாதாரண இந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன். ஆனால் என் மீது 14 வழக்கு. இந்த ஆட்சி, திமுக ஆட்சி வந்த உடனே 2021 மே 8ஆம் தேதி திமுக ஆட்சிக்கு வருது. நினைச்சு பாருங்க, 2021 மே 8 திமுக ஆட்சி, 2021 ஜூன் மாசம் 11ஆம் தேதி, சரியா ஒரு மாசத்துல திமுக ஆட்சியின் முதல் கைது நான் தான்.
முதல் கைது. அப்படின்னா என்ன பார்த்து அவன் எவ்வளவு பயந்திருப்பான்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சின்ன பையனா, 53 நாள் திருச்சி ஜெயிலு, 58 நாள் பாளையங்கோட்டை ஜெயிலு, 213 நாட்கள் புழல் சிறை, குண்டர் சட்டம், 14 வழக்கு, தொடர்ச்சியா 334 ஜெயிலு உள்ள போட்டான். ஜெயிலுக்குள்ள போட்டு உடைச்சிடலாம் சதைச்சிடலாம். வெளியே வருகிற பொழுது அவன் எங்கேயாவது ஓடி போய் நினைச்சான். சீமான் தம்பிடா என்று களத்தில் நின்ன. எவ்வளவு வழி. என் மகனுக்கு 1.25 வயசு. அப்பா என்ற அப்பதான் கூப்பிட ஆரம்பிச்சான். அழகு பிள்ளை. எங்களுடைய இனத்தின் வரலாற்றை நிரூபிப்பதற்காக 13 முறை வெள்ளக்கார வந்த பொழுதும் திருப்பி அடிச்ச எங்கள் பாட்டம் புலித்தேவன் பேரை என் பிள்ளைக்கு வச்சேன். எங்க அண்ணன் வச்சார், புலித்தேவன் வைடானார் பேரை வச்சேன். புலித்தேவன் என்ற அழகு பிள்ளையை லட்டாக இருக்கான்னு லட்டுன்னு கூப்பிட்டான். அந்த மகனை பார்க்க முடியாம ஜெயில தூக்கி போட்டான். எனக்கு எந்த வழியும் இல்லை, என் பிள்ளைய பிரிஞ்ச வழி. அதை விட விஜய் நீங்க வழி தாங்கிட்டீங்களா? கம்பி கேட்ட அந்த பக்கம், இந்த பக்கம் நான் நிக்கிறேன், சிறையில நிக்கிறேன். அந்த பக்கம் என்னுடைய மனைவி என் மகனை தூக்கி கொண்டு நிக்கிறாங்க. 1.25 வயசு, தூக்கிட்டு வராதன்னு சொன்ன வந்துட்டா. நான் இங்க நிக்கிறேன் சிறையில, குண்டர் சட்டம் எப்படி வச்சாலும் 8 மாசம் ஆகும். உள்ளுக்குள்ள நிக்கிற பொழுது 5 அடி கேப்பு, பேச முடியாது. 200 பேர் நிக்கிறான், கத்திக்கிட்டு இருக்கான். கொலகாரன் கொள்ளக்காரன், போக்சோ விளக்கு, கனிமூலத்தை கொள்ளடிச்சவன், ஆத்தமல்ல கொள்ளிச்சவன், சீட்டிங் எல்லா பேர் நிக்கிறான். மொத்த சென்னை அக்யூசன் நிக்கிறான். நான் நிக்கிறேன், என் அங்க பிள்ளை நிக்குது, டிரைவர் தூக்கி நிக்கிறான். என் மகன் என்னை பார்த்து கையை தூக்கி அப்பா அப்படின்னா செத்துட்டேன். அந்த நொடியில செத்துட்டேன். அந்த நொடியில ஒரு முடிவெடுத்தேன், சாகும் வரை இந்த திமுகவை சாகடிக்காம சாக கூடாதுடா என்ன முடிவெடுத்தேன். சும்மா கிடந்த என் மீது பொய் வழக்கு போட்டான். கருணாநிதி குறித்து ஒரு பாட்டை பாடுனேன். அந்த பாட்டு பாடியதற்கு வழக்கு. தென்காசிக்கு போன என்னை கைது பண்ணி என் அலைபேசியை படிச்சு 4 செல்போனுங்க, 4 செல்போன் இன்னைக்கு வரைக்கும் வரல. காசு கொடுத்து லோன் போட்டு வாங்கினது, வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கி வச்சுக்கிட்டான். அதை விட விஜய் நீங்க வழி தாங்கிட்டீங்களா? எங்களை விட உங்களுக்கு வழி இருக்கா? திமுகவை வீழ்த்தக்கூடிய காரணங்கள் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு திமுக காங்கிரஸோடு துணை சேர்ந்து என் ஈழம் என்ற நிலப்பரப்பு இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு, எதுக்காக? பிரபாகரன் என்ற ஒரு தலைவன் அங்கே ஈழத்திலே தனிநாடு அடைந்தால் பக்கத்து நிலம் தமிழ்நாட்டில் ஈழத்திலே அங்கே தேசிய கீதம் பாடுகிற பொழுது சிலுத்து எழுந்து அவன் என்ன பண்ணுவான்? என் தலைவனுடைய நாட்டிலே தமிழீழம் மலர்ந்து விட்டது என்று இவன் சொந்த அண்ணனாக பிரபாகரனை பார்ப்பான். உலக தேசியத்தினுடைய ஒரே தலைவனாக, தமிழ் தேசிய தலைவனாக பிரபாகரன் வந்து விடுவார். தமிழ் இனத்தலைவருங்கிற தன் பட்டம் பிரபாகரனுக்கு போயிடக்கூடாது என்பதற்காக பிரபாகரன் சாகணும்னு நினைச்ச தலைவன் கருணாநிதி. மறுக்க சொல்லியவனாது திமுக மானம் உள்ள ரோசம் உள்ள தமிழர் ரத்தம் கூட ஓடக்கூடிய எவனா சொல்றா? பாப்போம், ஒரு ஆத்தாளுக்கு மப்பனுக்கு பிறந்த எவனா சொல்றா பிரபாகரன் சாகணும்னு? கருணாநிதி விரும்பினாரா இல்லையா? பிரபாகரன் சாகணும், பிரபாகரன் பிள்ளை சாகணும், அந்த ஈழம் அழிஞ்சு போகணும் நினைச்சிங்களா இல்லையாடா? 3 மணி நேரம் போலியான உண்ணாவிரதம் இருந்து 30 மணி நேரம் 30 நாட்கள் 30 ஆண்டுகள் பிரபாகரன் போராடியும் பெற முடியாத நாட்டை 3 மணித்து கருணாநிதி பெற்றுக் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த கருணாநிதி பேச்சை கேட்டு பதுங்கு குழியிலே பதுங்கி இருந்த 20,000 தமிழர்கள் செத்து போன காரணம் கலைஞர் கருணாநிதி. தமிழ் இன துரோகி, தமிழின துரோகி கருணாநிதி. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கருப்பு சட்டை வேட்டி உங்களுக்கு கேடா தெரியல? உங்களுக்கு மானமுள்ள ஒருத்தர் பண்ண அந்த கட்சியில. எங்களுக்கு வழி இருக்கு திமுக வீழ்த்த. உங்களுக்கு என்ன வழி இருக்கு? உங்களுக்கு என்ன இருக்கு விஜய்க்கு? இப்படி காரணம் இருக்கா? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போறாராம். செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டா, ஆதவர்ஜுனா பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுக தீய சக்தி கருணாநிதி ரோல் மாடல். ஊழல் சக்தி அதிமுக ஜெயலலிதா ரோல் மாடல். இந்த பக்கம் செங்கோட்டையன், இந்த பக்கம் கூப்பா கிருஷ்ணன். இன்னைக்கு லால்குடியில் கூப்பா கிருஷ்ணன் வீட்டில் தேர்தல் பறக்க முடியும் 40 லட்ச ரூபா பணத்தை பிடிச்சிருக்காங்க. தேர்தலுக்கு மக்களுக்கு கொடுக்க வச்சிருந்த பணம். சார் வந்து ஊழலை ஒழிக்க போறாரு. தன்னுடைய படத்தின் டிக்கெட்டை 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு அயோக்கிய பையன் எப்படா நாட்டில் ஊழலஞ்சத்தை ஒழிப்பான்? எப்படி ஒழிப்பான்? பிளாக் டிக்கெட்டு, ஒருத்தன் பிளாக் டிக்கெட்டு, இன்னொரு லாட்டரி டிக்கெட்டு, இந்த ரெண்டும் சேர்ந்து நாட்டில் காப்பாற்ற வருது. பேச்சு மட்டும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டி, ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கு தான் போட்டி, 4 முனை போட்டி 40 முனை போட்டி உருட்டுவாங்க. என்ன அவனுக்கு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போயிடும், நாம் தமிழ் கட்சி கரைஞ்சு போயிடும், விஜயனுடைய மாசுனால நாம் தமிழ் கட்சி தேஞ்சு போயிடும், 8-2 மாறிடும், அங்கீகாரம் ரத்தாயிரும், விவசாய சின்னம் பரியாயிரும், சீமானுக்கு கூட்டம் வராதுன்னா, டேய் ஒரு வெள்ளிக்கிழமை மாலையில் சாதாரண குக்க
குக்கிராமன் சொக்கநாதம் புதூர்ல காசு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமா? தங்க பாண்டியனோ இல்லை வெங்க பாண்டியனோ இல்லை தொங்க பாண்டியனோ இல்லை எந்த பாண்டியனோ, அது ஒரே பாண்டியன், சீமான் பாண்டியனுக்கு மட்டும்தான் கூடும், வேற யாருக்கும் கூடாது. ஏன்? சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என்பதற்காக கூடியிருக்கிற இளைஞர் கூட்டம் பாரு. ஒவ்வொருத்தனும் இளைஞர், படிச்சவன், பிஇ முடிச்சவன், பிஎஸ்சி முடிச்சவன், பிகாம் முடிச்சவன், எம்காம் முடிச்சவன், ஒவ்வொருத்தரும் ஐடிஐ முடிச்சவன், டிப்ளமா முடிச்சவன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறுவனத்தில் பணி செய்யக்கூடியவன், ஆற்றலாள, அறிஞ, பேரறிஞ, எல்லாரும் நாடாராக கூடல, தேவராக கூடல, கோணாராக கூடல, பிள்ளமாரா கூடல, ஆசாரியா கூடல, தமிழன் என்ற திமிரோடு கூடியிருக்கிறான். ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் இருந்தது. நாடார் ஓட்டு நாடாருக்கு தான் விழும், தேவர் ஓட்டு தேவருக்கு தான் விழும், ஆசாரி ஓட்டு ஆசாரிக்கு தான் விழும், கோணார் ஓட்டு கோணாருக்கு தான் விழும், பிள்ளமார் ஓட்டு பிள்ளமாருக்கு தான் விழும். ஒரு காலம் இருந்தது. முத்துராமலிங்க தேவரை தேவராக, காமராஜரை நாடாராக, இமானுவேல் சேகரனை தேவேந்திரராக, அழகமுத்து கோனை கோணாக, வேலுநாச்சியாரை தேவராக பார்த்த ஒரு காலம் இருந்தது. இல்லை, முத்துராமலிங்க தேவரும் இமானுவேல் சேகராரும் எங்களுடைய அழகமுத்து கோணம் எண்ணிக்காண்டியும் சுந்தரலிங்கம் மருதுபாண்டியும் எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியாரும் அவர்கள் சாதி தலைவர்கள் அல்ல, எங்களுடைய உறவுகள், எங்கள் பாட்டன்கள், எங்கள் முப்பாட்டன்கள் என்று உணர வைத்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இது சாதி தொகுதி, இது நாடார் தொகுதி, இது தேவர் தொகுதி, இது கோணார் தொகுதி, இது பிள்ளமார் தொகுதி இல்லை. 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்று களத்தில் 234 தமிழ் பிள்ளைகளை நிப்பாட்டிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. எதுக்கு விஜய் வந்து திருச்சி கிழக்கில் போட்டி போடுறாரு? எதுக்கு பெரம்பூர்? நீங்க தான் 234 தொகுதியும் பக்கா மாசாச்சே, நீங்க தான் பெரிய பிளாஸ்ட் ஆச்சே, நீங்க தான் பெரிய கேரியோட உச்சமாச்சே. நீங்க நடந்து வந்தாலே பேரணி, நீங்க உட்கார்ந்தா உண்ணாவிரதம், நீங்க படுத்து கிடந்தா பந்து, ஏறினா ரயில், இறங்கினா ஜெயிலு. ஐயா ராசா, அப்புறம் ஏன் ராசா பெரம்பூர், ஏன் ராசா திருச்சி கிழக்கு? 41 பேர் கொல்லப்பட்டது கரூர் தானே, செந்தில் பாலாஜி தானே கொண்டாருன்னு சொல்றீங்க. அநீதி நடந்துருச்சு, ஜனநாயக துரோகம் நடந்துருச்சு, எங்களுக்கு சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு தெம்பு, திராணி, துணிச்சல் இருந்தால் கரூர் தொகுதியில் போட்டி போடுகிற தெம்பு இருக்கிறதா? இல்லைங்க, ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் போட்டியே, சீமான் கிடையாது, எடப்பாடி கிடையாது. அப்படி என்றால் ஸ்டாலின் நிக்கல கொளத்தூர் தொகுதியில் ஏன் நீ போட்டி போடல? இல்ல அந்த ஆதவர்ஜன சொல்றாப்ல, ஸ்டாலினுக்கு துணிச்சல் இருந்தா எங்க தளபதி நிக்கிற பெரம்பூர்ல போடுவாரா? ஸ்டாலின் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண மறுநாள் தான் இவன் பண்ண வர்றேன். என்ன நீ போவியா? இப்போ ஒரு மண்ணை ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கணும்னு ஆசைப்படுறான், அந்த நாட்டை பிடிக்கணும்னு ஆசைப்படுற. ராஜராஜ சோழன் எடுத்துக்காட்டுக்கு கடாரத்தை போய் சண்டை பிடிக்கணும்னு ஆசைப்படுறான். மலேசியாவை ராஜராஜ சோழன் போய் அடிக்கணும்னு ஆசைப்படுறான். இல்லை எடுத்துக்காட்டு இப்போ அமெரிக்கா ஈரானை பிடிக்கணும். ட்ரம்ப் உட்காந்துக்கிட்டு, ஏ ஈரானே நீ முடிஞ்சா அமெரிக்காவுக்கு வா, நான் உன்ட்ட சண்டை போடணும் அப்படின்னா கூடுவாங்க. டேய் யாரா நீ அப்படின்னு அவன் இடத்துக்கு நான் போகிறவன் வீரனா, என் வீட்டுக்கு அவனை கூப்பிட்றவன் வீரனா? நீ யாரா வேணா இரு, உன் இடத்துக்கு நான் வர்றேன்னு சொல்றேன் தான் வீரன். நீ வீரனா இருந்தா படத்துல மட்டும் பேசுறீங்கல்ல, ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்றீங்கல்ல, போக வேண்டியதானே? சரி அங்க வேண்டாம், உதயநிதி ஸ்டாலின் நீங்க முடிஞ்சா வில்லிவாக்கம் வாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே போட்டாருப்பா, நீ வில்லிவாக்கத்தை போட்டுட்டு அங்க போக வேண்டியதானே? அங்க போக மாட்டேன், ஏன் அடிப்பாங்க. வடிவேல் மாதிரி வாடா வாடா ஏரியாக்கு வாடா, ஏரியாவுக்கு வந்துட்டேன், இப்போ இங்கே வரணும். முடிஞ்சா என் வீட்டு பக்கம் வந்த பாரு, அங்கே நான் டைம் கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமாக இருப்பேன். மணி என்ன மணி மணி 3 ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, 2:59 வந்தால் யாழுடைய சதைச்சிருவாங்க. இந்த குருட்டு தைரியத்துறை என் ஏரியாவுக்கு வந்த கதை, அங்கே நான் ரொம்ப உக்கிரமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிவாக்கத்துக்கு மட்டும் வந்துடாத. என்னைய எப்படி தான் சொன்னாங்க, சாட்டை துறைமுருகா நீ யூடியூப்ல பேசலாம், முடிஞ்சா தேனி வந்து பாருனாங்க. தேனிக்கு போனேன், தேனிக்கு போனா நீ முடிஞ்சா கம்பத்துக்கு வாடா அப்படின்னாங்க. நான் கம்பத்துக்கும் போனேன். கம்பத்துக்கு வந்து எங்கடா வரணும்? கம்பத்துக்கு இல்லை, கம்பத்தால இருக்க. எந்த கம்பன் பார்த்தா போ, இந்த ஈபி கம்பத்தில் இருந்திருக்காங்க. இப்ப நீ சேலத்துக்கு வாண்டான். டே இருடா, 234 தொகுதி வருவோம்டா, அவசரப்படாடா. உன்ன மாதிரி ஒரு வழக்கு வந்தவனை கரூர் விட்டு ஓடி போற கோலத்தலைவனடா எங்க அண்ணன். 234 வழக்கு போட்டாலும் எதிர்த்து நிற்கிற ஆண்மகன்றா, சிங்கம் விடாது, புலி புலி, அதுவும் விடுதலை புலிடா. கோலைய ஒரு தலை வச்சுக்கிட்டு சும்மா 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவாரான். நான் ஏதாவது உங்களுக்கு நல்லது பண்ணணும் வந்திருக்கேன். சரி அதுக்கு என்ன பண்ணணும்? என்னைய ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிருங்க. இந்த செந்தில் ஒரு படத்தில்
மலையை தூக்க போறாரு, மலையை தூக்க போறாருமாங்க. ஊர் மக்கள் பூரா டோக்கனை போட்டு வரிசையை நிப்பாட்டியே மலையை தூக்க போறானா என்னன்னு பாப்போம்னு வரிசையா போய் நின்னா, வந்தாச்சாப்பா இப்போ சின்ன சாமி வரல, முனிசாமி வரல, சொல்ல தூக்கலாமா அப்படின்னு ஒரு கோமணத்தை பாய்ச்சிக்கிட்டு நிப்பாப்புல, சரியா அனுமார மாதிரி நிப்பாப்புல. வாங்க வாங்க எல்லாரும் மலையை தூக்கி கையில் வைங்க பாப்புல. அது மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பேச மாட்டாரு, தம்பி கவின் ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டார். அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், கவின் ஆணவ படுகொலைக்கு வாயே திறக்க மாட்டாரு. அம்பேத்கரும் பெரியாரும் கொள்கை தலைவர், திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு வாயே திறக்க மாட்டாரு. அம்பேத்கரும் பெரியாரும் கொள்கை தலைவர், மேல்பாதி கிராமத்தில் பறைய சமூகமும் வன்னிய சமூகமும் சண்டை போட்டு ஒரு திரௌபதி அம்மன் கோவில் மூடப்பட்டுச்சு, அதுக்கு வாய் திறக்க மாட்டாரு. ஆனா மக்கள் பிரச்சனைக்கு போராட மாட்டாரு. இவர் கையை தூக்குவாரு, மலையை தூக்கி வச்சு இவருக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கணுமா. சிஎம் ஆயிட்டீங்க, யார் உங்களுக்கு அமைச்சர்? புஷியானந்த் பொதுப்பணித்துறை அமைச்சர், ஆதவர்ஜுனா அறநிலைத்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். விளங்குமாடா நாடு? நாடு விளங்குமா? அது சட்டசபையில் போய் இந்த 84வது வார்டில் 84 மக்களுக்கு பிரச்சனை, அதனால 84 அது காமராஜர் இருந்த சட்டசபைடா, அது கக்கன் இருந்த சட்டசபைடா, அது ஜீவானந்தம் இருந்த சட்டசபைடா, அது எங்கள் தாத்தா தெய்வ திருமலர் முத்துராமலிங்க தேவர் இருந்த சட்டசபைடா. அந்த சட்டசபைக்குள்ள நாரப்பயிலும் நாதாரி பயிலும் போகலாமா? என் அன்பிற்குரிய மக்களே, உலகத்திலே ஒரு உன்னத தலைவன், உலகத்தில் எந்த இனத்திலையும் பிறக்கல ஒரு உன்னத தலைவன். ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்துடுறாரு, பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வரல. பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வரணுன்னு கார் எடுத்துட்டு போகும்போது மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க பசங்கள்லாம் கூப்பிட்டு, என்னப்பா பள்ளிக்கூடம் திறந்துக்கிறேன் படிக்க வரலையான்னு கேட்ட உடனே, படிக்க வரணும் அவங்க அப்பனா சோறு போடுவான்னு முதலமைச்சரை பார்த்து ஒருத்தன் கேட்டிருக்கிறான். முதலமைச்சருக்கு மண்டையில் உரைக்குது, ஐயோ பள்ளிக்கூடத்தை திறந்துட்டோம், என் பிள்ளைக்கு பசியார சோறு போடலன்னு. உலகத்திலேயே எத்தனை நாடுகள் இருக்கிறது, உலகத்தில் ஒரு தலைவன் படிக்காத பாமர தலைவன் கனவு கண்டு பிச்சை எடுத்தாவது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த நம் தாத்தா காமராஜர் வாழ்ந்த நாடு இது. பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு, ஆனா 5 வயசு பிள்ளையால 5 கிலோமீட்டர் நடக்க முடியாது, 5 வயசு பிள்ளையால 2 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். 2 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி. 5ஆம் வகுப்பு கடந்துட்டான், அவனுக்கு ஓரளவுக்கு 11 வயசு ஆயிடுச்சு, 10 வயசு ஆயிடுச்சு, அவனால 5 கிலோமீட்டர் நடக்க முடியும். அதனால 5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி. அவன் 8ஆம் தாண்டிட்டான், அவனால ஓரளவுக்கு 8 கிலோமீட்டர் நடக்க முடியும். 8 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்று அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கேற்ப தொடக்க பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என்று உருவாக்கி பல்வேறு பொறியியல் கல்லூரிகளை, மருத்துவ கல்லூரிகளை, அரசு கலைக்கல்வி உருவாக்கி படிச்சாச்சு. படித்த பிள்ளைகளுக்கு பிஹெச்எல் தொழிற்சாலை, எண்ணூரில் ரயில்வே பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, ஆவடியிலே தொழிற்சாலை, கிண்டியிலே தொழிற்சாலை, அங்கே நீலகிரியில் தொழிற்சாலை என்று தொழிற்சாலை உருவாக்கிட்டான். ஆனால் படித்தவன் தொழிற்சாலை பண்ணிட்டான். படிக்காத விவசாயி என்ன பண்ணுவான்? மணிமுத்தாறு அணை, வைகை அணை, மேட்டூர் அணை, திருவண்ணாமலையில சாத்தூர் அணை என்று 14க்கும் மேற்பட்ட அணையை கட்டி விவசாயத்தை செழிக்க வச்சு என் மக்கா புழைச்சிக்கோங்கடா என்று சிவகாசியிலே தீப்பெட்டி தொழிற்சாலை, சிவகாசியிலே பட்டாசு தொழிற்சாலை, பூட்டு தயாரிக்கும் தொழிற்சாலை என்று மக்களை வாழ வச்ச ஒரே தலைவன் நம் தாத்தா கர்ம வீரன் கிங் மேக்கர் காமராஜர் மட்டும்தான். இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமரை பார்த்து வெள்ளக்கூட பிடிக்கிறாரு ஒரு முதலமைச்சர், குனிஞ்சு கிடக்கிறாரு இன்னொரு முதலமைச்சர். பிரதமரை பார்த்தாலே கழிஞ்சுறாங்க. ஆனா இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி, இந்தியாவினுடைய அயன் லேடி இந்திரா காந்தி எதிர்த்து எவனும் பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இந்திரா காந்தி முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த ஒரே தலைவன் நம் தாத்தா காமராஜர் மட்டும்தான். எங்களுக்கு போட்டி கருணாநிதி ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு போட்டி ஜெயலலிதா ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு போட்டி அப்பா ஸ்டாலின் ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு போட்டி எடப்பாடி ஆட்சி அமைக்கணும் அல்ல, எங்களுக்கு போட்டி எங்கள் தாத்தன் கர்மவீரன் காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சி சிறந்த ஆட்சியா. 2 பேருக்கு தான் போட்டி. அவர் சொல்றாரு 2 பேர் தான் போட்டி. ஒன்னு டிஎம்கேவா இன்னும் டிஎம்கே இல்லை, 2 பேர் தான் போட்டி. ஒன்னு காமராஜரா இல்லை சீமானா. காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, சீமான் ஆட்சி சிறந்த ஆட்சியா? எங்கள் தாத்தா காமராஜராவது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். தேசிய சிந்தனை தான் அவருக்கு, நேர்தான் அவர் தலைவர். அதனாலதான் தேவிகுளம் பீர்மேடு பிரச்சனையில் இந்த ட்ரோனை விடுறாங்க. தேவிகுளம் பீர்மேடு பிரச்சனை குளமாவது மேடாதுன்னாரு. காவிரி பிரச்சனை பற்றி அவர் கவலைப்படலை. அவருக்கு அன்னைக்கு இருந்த அரசியல் அப்படி.
ஆனால் ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு, வரலாற்றில் ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு. உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜரும் தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவரும் சுயநலத்தோடு யோசித்திருந்தால் தமிழ்நாடு தனிநாடாக வந்திருக்கும். ரெண்டு பேரும் கைகோர்த்து நின்றிருந்தால் அவர்கள் தவறுவிட்டார்கள். இன்னைக்கு காமராஜருடைய வாரிசுகளும் தேவருடைய வாரிசுகளும் இம்மானுவேல் சேகர் வாரிசுகளும் சேர்ந்து நிற்கிறோம். இந்த நாடு எங்கள் நாடு. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் என்கிற கோட்பாட்டோடு நாங்கள் நிற்கிறோம். தாத்தாக்கள் தவறு பண்ணிட்டாங்க, பேரன்கள் நாங்கள் தவறு பண்ண மாட்டோம் என்ற பிடிப்போடு நிற்கிறோம். சீமான் வெல்வாரா? 8.2 விழுக்காடு தானே, கவுன்சிலர் கூட இல்லையே நினைக்கலாம். தோத்து போனதுனாலேயே நல்ல கண்ணு கெட்டவரும் கிடையாது, ஜெயிச்சதுனாலேயே தங்கபாண்டிய நல்லவனும் கிடையாது. நல்ல கண்ணு தோத்துக்கிட்டே இருந்தாரு. யார் நல்ல கண்ணு? 80 வருஷ பொது வாழ்க்கை கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய 90வது பிறந்த நாளில் கொண்டு போய் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாயில கூட 1000 போட்டு கட்சிக்கே திருப்பி கொடுத்த ஒரே தலைவர் நம் தாத்தா நல்ல கண்ணு மட்டும்தான். வாழ்ந்த காமராஜருடைய பிடிப்போடு வாழ்ந்தவர். கம்யூனிஸ்ட்ல ரியல் கம்யூனிஸ்ட், ரியல் காம்ரேட், உண்மையான தோழர். தகைசால் தமிழர் விருது கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் 10 லட்சம் கொடுக்குறாங்க. அந்த 10 லட்சத்துல கூட 5000 போட்டு கொரோனா நிதியாக கொடுத்த ஒரே ஆளு நல்ல கண்ணு. தோத்துட்டாரு. அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டி போட்டு 2 முறை, கோயம்புத்தூர்ல போட்டி போட்டு 1 முறை தோத்துட்டாரு. வாழ்நாள் முழுக்க பிரசிடண்டா கூட இருந்தது இல்லை, ஒரு வார்டு மெம்பரா கூட இருக்கல. ஆனா நல்ல கண்ணு செத்த பொழுது ஒருத்தன் எழுதியிருந்தான், நல்ல கண்ணு இறந்த போது எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுவை, நல்ல கண்ணு கண்கள் மூடிய பிறகுன்னு எழுதியிருந்தான். எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுவை, அவர் கண்கள் மூடிய பிறகு. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனுஷன், யாருமே குறை சொல்ல முடியாத மனுஷன். நல்ல கண்ணுவே ஜெயிக்கலங்கிறதுனால அவர் கெட்டவர் கிடையாது. சீமான் தோத்துட்டார். யார்கிட்ட? சொக்கநாதன் புத்தூர்ல கூடிய மக்கள்கிட்ட தானே. ஆனாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சொக்கநாதன் புதூர்ல 1400 வாக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பதிவாயிருக்கிறது. ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம். எங்களுக்கு கீழே தான் அதிமுக, எங்களுக்கு கீழே தான் பாஜக. திமுக நாடாளுமன்றத்தில் ஒரு 2000 ஓட்டை வாங்கிட்டான். இந்த தேர்தலில் அதுவும் நடக்க போறதில்லை. இது திமுக கோட்டை. அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தட சீமானும் அவன் தம்பிகளும் அவன் பிள்ளைகளும் வந்திருக்கிறோம். ராஜபாளையம் முழுக்க அப்படித்தான் ஓட்டு. அவர்லாம் அண்ணன் போஸ்ட் அறிவிக்கிற கேண்டிடேட். அதெல்லாம் எங்களுடைய கோட்பாடு ஒண்ணுதான், சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் ஒடுக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற வண்ணார் சமூகத்துக்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். குயவர் சமூகத்துக்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாவிதர் சமூகத்திற்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டிலே அன்பிற்குரிய மக்களே, ஆசாரி சமூகத்திற்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டிலேயே குறவர் சமூகத்திற்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய அவன் சாதி பறையன் அல்ல, ஆதி பறையன் என்று பறையர் சமூகத்திற்கு பொது தொகுதியிலே சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல தமிழ்நாட்டிலேயே எங்களுடைய மண்ணின் மக்கள், மருத நிலத்தினுடைய வேந்தர்கள், தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தமிழ்நாட்டிலே பொது தொகுதியிலே வாய்ப்பை வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல பழனி தொகுதியிலே பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணிற்கு வாய்ப்பை வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? இந்தியாவிலேயே திருநங்கைக்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீ சொல்லு. பெண்ணியம், திமுக பெமினிசம் பேசுவாங்க, பெண்ணிய விடுதலை பேசுவாங்க, பெரியாருடைய வாரிசுகள் சொல்லுவாங்க. பெரியாருடைய வாரிசுகளே பெண்களுக்கு 18 சீட்டு, அதிமுக 20 சீட்டு, தாவேக்கா பெண்களுக்கு 21 சீட்டு. இந்தியாவிலே ஆணுக்கு பெண் சமமல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்களும் 117 ஆண்களையும் களத்தில் நிறுத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படி காட்ட சொல்லுங்க. எல்லா சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவ அடிப்படையில் நாயுடு நாங்கள் பேசுறோம், தமிழ் தேசியம் பேசுறோம், எங்கள் மொழியை நேசிக்கிறோம். அதுக்காக தெலுங்குல நாங்கள் வெறுக்கல, கன்னட மக்களை வெறுக்கல, துளு மக்களை வெறுக்கல,
சௌராஷ்டிர மக்களை வெறுக்கல. நாயுடு சமூக மக்களுக்கு 3 சீட்டு, நாயக்கருக்கு 2 சீட்டு, அதே போல கம்மாள நாயுடுக்கு சீட்டு, அதே போல இங்க இருக்கக்கூடிய சௌராஷ்டிராவுக்கு சீட்டு என்று எல்லாரையும் நேசிக்கிறோம். அவர்கள் இந்த நிலத்திலே வாழ்கிறார்கள், இந்த மொழியை பேசுகிறார்கள், அண்ணன் தம்பியா எங்க கூட உறவுறாங்க. அவர்களை நாங்கள் தமிழ் பற்றாளராக பார்க்கிறோம். இந்தியாவிலேயே என் தமிழ்நாட்டிலேயே 6 பிராமணருக்கு சீட்டு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த மண்ணில் வாழ்றான், இந்த மொழியை பேசுறான், இந்த நிலத்துல காத்தை சுவாசிக்கிறான், எங்க கூட அண்ணன் தம்பியா வாழ்றான், எங்களுடைய அரசியல் நேசிக்கிறான், என் மொழி தமிழ் மொழின்றான், என் தலைவன் பிரபாகரன்றான், வா என் கூட நில்லு, எல்லாரும் நில்லு, ஆனா நான் தான் முன்னான நிற்பேன், அதுதான் எங்கள் கோட்பாடு. வா எல்லாரும் வாழு, நான் ஆளுவேன், வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, அதுதான் எங்கள் கோட்பாடு. ரொம்ப காலமா எங்க தாத்தா காமராஜருக்கு பிறகு பல பையன் ஆண்டுட்டான். பல பையன் ஆண்டதுனால என்ன ஆயிடுச்சு, பல பிரச்சனை ஆயிடுச்சு. பல பிரச்சனையால என்ன ஆச்சு, நாடு பல துண்டா போயிடுச்சு. இப்ப நாட்டை இணைக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதனால் நாம் தமிழர் என்று திரண்டு நிற்கிறோம். இதுவரை திராவிடனாய் திரிந்தது போதும், இந்தியராய் இருந்தது போதும், திரண்டு வா தமிழனாய், நீயும் தமிழன் நானும் தமிழன், நாம் தமிழர் என்பது எங்கள் கோட்பாடு. அப்படி ஏதாவது விஜய்கிட்ட ஒரே ஒரு டிபேட்ல வாட் இஸ் ஒரு ஐடியாலஜி ப்ரோன்னு கேட்டேன். உங்கள் ஆஃபீஸ் அண்ணா நகரில் தானே இருக்குன்றான், அங்கே வச்சு பேசிக்கோம் ப்ரோ, இங்கே வேண்டாம், நீ மைக் ஆஃப் பண்ணுங்க. வாட் இஸ் ஒரு ஐடியாலஜின்னு கேட்டேன் நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட. அவன் இருந்தா தானே சொல்லுவான்ட்டான். இல்லை நீங்களா சொல்லுங்கண்ணே அப்படின்னா, உங்கள் ஐடியா உங்களுடைய கொள்கை என்ன, கொள்கையை வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுறோம், தெரியாது. எங்க விஜய் எனக்கு திருப்பரம் கொடுத்த கருத்து சொல்ல அவனுக்கு தெரியாதுங்க, அவன் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டாப்ல. கவின் ஆனவனுக்கு வாயை திறக்க, ஆமா வாயை திறக்க மாட்டான், ஏன் அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா தானே சொல்லுவார் அவரு அப்படின்ட்டாப்ல. நீ எழுதி வச்சு கொள்ளுங்கள், இந்த தேர்தல் முடிஞ்சோடனே நாஞ்சில் சம்பத்தான் வருவாரு, நான் பேசுறதை விட 4 மடங்கு பேசுவாரு. ஏங்க நீங்க பிரச்சனை இவ்வளவு இருக்கே விஜய்ட்ட சொல்லலையா, ஏங்க அவன் சொல்லவே முடியாதுங்க, அவனை பார்க்க முடியாது, ஏன் அவனுக்கு ஆம்பளைங்களே ஆகாதுங்க, அவன் ஆம்பளைங்களே பார்க்க மாட்டான். 2 பேர் தான் உள்ள போக முடியும், ஒன்னு புஷி இன்னொன்னு ஆதவன்றான். நீ உனக்கு ரொம்ப பிடிச்சுக்கிட்டே ராஸ்கல். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் பேச விரும்பல, பேச மாட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதறிக்கொண்டிருக்கும் போது அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு நடிகையோடு ஏறிட்டு போறவன் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வானா என்பதை அறிவார்ந்து என் தம்பி தங்கிகள் சிந்திச்சு பாருங்க. பெத்த பிள்ளை துடிச்சுக்கிட்டு இருக்கு, பெத்த மகன் சென்னையில விடுதி எடுத்து தங்கியிருக்கிறான், பெத்த மகன் படம் எடுக்கிறான், அதுக்கு வாழ்த்து போட வக்கில்ல. ஆனா நடிகையோட உனக்கு ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு பழுது வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாடா மானங்கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம களவாணி படத்துல கேட்கிற மாதிரி இதுல அங்க பெண் பிள்ளைகள் குல விளக்குகள், தமிழ்நாட்டுடைய பெண்கள் எல்லாம் எப்படி வாழக்கூடிய கண்ணியமான ஒழுக்கமான பிள்ளைகள் தமிழ்நாட்டு பெண்கள். தமிழ்நாட்டு பெண்கள் என்றாலே ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு சமூகம் மதிக்கும். அப்படிப்பட்ட தமிழ் இனத்துல, கண்ணகி பிறந்த தமிழ் இனத்துல, வேலுநாச்சியார் பிறந்த தமிழ் இனத்துல, எத்தனையோ பெரும்பெரும் அறிஞர் பெருமக்கள் பிறந்த தமிழ் இனத்துல ஒரு தங்கச்சி சொல்றா, விஜய்க்கு அக்கா இல்ல நாங்க அக்காவா இருப்போம், விஜய்க்கு தங்கச்சி இல்லைன்னா தங்கச்சியா இருப்போம், விஜய்க்கு பொண்டாட்டி இல்லைன்னா. ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, எனக்கு ஏன் மாமாவை விட எனக்கு விஜய் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்குது. அடிய குந்தாணி. இதை விட இன்னொரு பொண்ணு சொல்லுதுங்க, வந்து என்ன குப்பை கூட்டுறவன் 8 பொண்டாட்டி வச்சுக்கிறான், பெருக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறா, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான், உங்களுக்கு என்னங்க வலிக்குது, உங்க வீட்டில் வந்து கையை பிடிச்சி இழுத்தாரா விஜய், விஜய் நீங்க வந்து அவர் இருந்ததை நீங்க பார்த்தீங்களான்றான். இதை வேற நாங்கள் பார்க்கணுமாடா கால கிரகமா. இதை விட தென்காசி என் சொந்த ஊரில் ஒரு பிள்ளை சொல்லுது, நான் விஜய் சாரை பார்க்குறதா என்னுடைய ஒரே ஒரு ஆசை, பார்த்துக்கிடுங்க, அந்த ஆசை மட்டும் நிறைவேற்றினா என்ன குழி தோண்டி புதைச்சிட்டு அதில் என் விஜய் என்ன படத்தை போட்டுருங்கன்றது. ஆனால் எனக்கு அந்த பிள்ளையை பற்றி பிரச்சனை இல்லை, அவள் புருஷகாரன் ஒருத்தர் இருக்காம புருஷர், அந்த தியாக செம்மலை நான் கையெடுத்து கும்பிட்றேன். அதாவது விஜயை பார்த்த உடனே குழியை போட்டு மூடி விஜய் படத்தை போடுன்னு சொல்லும்போது குடும்பம் நடத்துகிறான் பாருங்க, அவன் தான் தியாகி. நான் வந்து 24 இயர்ஸாக விஜயை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது விஜயோட அப்பா எஸ்ஏசிக்குன்னு தெரியும், நல்ல குடும்பம்டா. வந்திருக்க போகிறேன் பாருங்க,
எப்படி இருக்குன்னு எங்கள் பிள்ளைகள் 117 வேட்பாளர்கள், எங்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள், எங்கள் கட்சியினுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதற்காக நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்திருக்கீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, தமிழ் தேசியம் என்கிற உயர்ந்த கோட்பாட்டிற்காக, எங்கள் தலைவன் பிரபாகரனுக்காக, இந்த நிலத்திலே தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையிலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவதற்காக திருட்டு திமுகவை, அடிமை அதிமுகவை, பாசிச பாஜகவை, களவாணி காங்கிரஸை ஓட ஓட விரட்டுவதற்காக நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்வார்கள். கொள்கை பேசுவார்கள், கோட்பாடு பேசுவார்கள், இலக்கு பேசுவார்கள், லட்சியம் பேசுவார்கள். அப்படி தாவைக்கால ஏதாவது ஒண்ணு இருக்கா? நான் வந்தால் பள்ளிக்கூடம் கட்டுவேன், நான் வந்தால் மருத்துவமனை கட்டுவேன், நான் வந்தால் குடிநீர் தருவேன், நான் வந்தால் ஏகேஆர் கல்குவாரியை இழுத்து மூடுவேன். விஜய் சொல்லுவாரா? சொல்லுவாரா? உங்க அப்பன், உங்க அப்பன், உங்க அப்பன், உங்க அப்பன் ஏகேஆர் பிகேஆர் கள்ள வெட்டி வித்தீங்கன்னு இவ்வளவு இவ்வளவு கோவலாவது. கள்ள வெட்டி கடத்துற கம்நாட்டிகளுக்கு இந்த கோபம் ஆகாது. மலையை உடைச்சு வித்தீங்களா இல்லடா? மலையை உடைச்சு நீங்க வித்தீங்களா இல்லையா? சொல்லு சொல்லு. நான் சொன்னது பொய்னா நீ ஆம்பளனா என் மேல வழக்கு போடுறா, வழக்கு போடுறா. ஓரம் அடிக்கணும். நாளை கூட்டம் போட்டு பேசு, நாளை கூட்டம் போட்டு பேசு. ஏகேஆர் கல்குவாரி போல ஒரு புனிதர் கிடையாதுங்க. அவர் மலையை உடைக்கலங்க, மேற்கு தொடர்ச்சி மலையோட காவலருங்க, 1,00,000 மலைகளை நட்டிருக்காருங்க. சொல்லு. அரசியல் தான் பேசுறோம். கல்குவாரியை காப்பாத்துவாங்க எங்க அரசியல். ஓரமா போங்க அங்கிட்டு. கல்குவாரியை காப்பாத்த எங்க அரசியல், மலைகளை காப்பாற்றுவது எங்கள் அரசியல், மண்ணை காப்பது எங்கள் அரசியல், மொழியை காப்பது எங்கள் அரசியல். இது இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம், அது எங்கள் அரசியல். மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்ற எங்க அரசியல், உடைச்சு திங்கிறது உங்க அரசியல். வாங்கி தின்றுக்காப்ல ஒரு குவார்டர் பேசுது. ஏகேஆர் வர சொல்லுங்க, ஏகேஆர் பிகேஆர். மலையை உடைச்சு திங்கிறவங்களாம் மரியாதை கொடுக்க முடியாது. நாங்க மரியாதை கொடுக்குறோம். யாருக்கு? எங்கள் தாத்தாக்களுக்கு மரியாதை, காமராஜருக்கு மரியாதை, முத்துராமலிங்கத்திற்கு மரியாதை, இமானுவேல் சேகரனாருக்கு மரியாதை, ஜீவானந்துக்கு மரியாதை, சிங்கார வேலருக்கு மரியாதை, ரெட்டமலை சீனிவாசனுக்கு மரியாதை, அயோத்தாச பண்டிதருக்கு மரியாதை, எங்கள் தாத்தா வேல்நாச்சருக்கு மரியாதை, மருதுபாண்டிக்கு மரியாதை, புலித்தவனுக்கு மரியாதை, அழகுமுத்துக்கோடு மரியாதை. இந்த மாதிரி அயோக்கிய பயலுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. அரசியல் பேசணுமா? மலையை உடைப்பதை தடுப்பதை தாண்டி ஒரு அரசியலை இல்ல. மலையை காப்பதை தவிர அரசியலை இல்லடா. நீ என்னடா பண்ணிடுவ? நீ என்னடா பண்ணிடுவ? இதே மலையை காப்பாத்தான் நான் 1 வருஷம் ஜெயில இருந்தேன். நான் ஜெயில இருந்து எதுக்காக? களவாண்டிட்டு இருக்கல, கொள்ளையடிச்சு இருக்கல, ஊழல் பண்ணிருக்கல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையை உடைச்சு கேரளாவுக்கு கொண்டு போறேன்னு பேசியதற்கு தாண்டா நான் 1 வருஷம் ஜெயில இருந்தேன். மலையை காப்பாத்த வந்துட்டாரு மயிராண்டி தூக்கிக்கிட்டு. என்னை சாதாரணமா விட்டா நான் சாதாரணமா போவேன். நான் ஒண்ணு கருணாநிதி வாரிசு கிடையாது, பிரபாகரன் வாரிசு. அவ்வளவுதான். ஏற்கனவே வெறி குண்ட வேங்கியா நிக்கிறோம். சப்ஜெக்ட்ல இல்ல. நீங்களாம் சப்ஜெக்ட்ல இல்ல. ஓரமா போய் விளையாடணும். பார்த்துக்கொள்ளுங்கள் அன்பிற்குரிய சொக்கநாதன் புத்தூர்ல வாழ்கிற மக்களை. எப்படி ஒரு மிரட்டல் பாருங்க. கல்குவாரிய பேசுனா மிரட்டல். டேய், இந்த மிரட்டல் மயிருக்கெல்லாம் நாங்க பயந்துருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பயந்துருன்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பு ராசா. இன்னும் இந்த தங்கபாண்டியன், இந்த திமுக தங்கபாண்டிய வந்தா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சு திம்மா. அவன் களவாணி பைய, அவன் கம்நாட்டி பைய, உடைச்சு திம்மா. அதனால இந்த ஒரு முறை அன்பிற்குரிய மக்களை உங்க மலையை காப்பாற்றணும்னா இன்னைக்கு பாருங்க, ஒரு 8:30 மணி குளுகுளுன்னு காத்து வீசுது. ஏன்? மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த காத்து உங்க பிள்ளைகளுக்கு வரணும்னா நீ போடு விவசாயிக்கு, போடு விவசாயிக்கு. நீ உதயசூரியனை அடுப்புல தூக்கி போடு, விவசாய தூக்கி பச்சை குத்து குத்து. எவ்வளவுடா வாங்கி திம்பி? உங்களை மாதிரி பெரிய பெரிய மலை முழுங்கி மகாதேவன்லாம் பார்த்துட்டு தான் வந்து நிற்கிறோம். ஏதோ ஆள் வெள்ளையா இருக்கான், ஏதோ பாப்பாரை விட்டு பிள்ளை நினைச்சிடாத. நான் இந்த மண்ணினுடைய மகன், உங்கள ஒருத்தன். நான் வேற எங்கேயாவது சேட்டை பண்ணிக்கணும். அவர் வர்றாரு பாருங்க, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு. நான் சும்மா பேண்ட் இதா போட்டிருக்கேன். இதை விட லோக்கல் லுங்கி, ஓட்ட போட்ட லுங்கி கட்டுறோம். நான்லாம் வேட்டியை தச்சு போடுற குடும்பத்தில் பிறந்தவன், அழுக்கு வெட்டி. அதெல்லாம் வேற எங்கேயாவது சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கணும். கல்குவாரி பற்றி பேசணும், கோபம் பொத்துக்கிட்டு வருதுன்னா என்ன அர்த்தம்? கோட்டரை வாங்கி கொடுத்து ஏகேஆர் அனுப்பியிருக்காப்புல. ஏகேஆருக்கு அவ்வளோ துணிச்சல் இருந்தா, ஏய்
மணி 9, நான் 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். உங்க ஏகேஆர் வர சொல்லி பேச சொல்லு, பேச சொல்லு. 10 minutes, I will wait for 10 minutes. உங்க ஏகேஆர், உங்க தங்கபாண்டிய வர சொல்லு. நாங்க ஒரு கல்ல கூட அனுமதி இல்லாம வெட்டலங்க, நாங்க முறையா வெட்டோம். சொல்றா, நான் மன்னிப்பு கேட்டு போறேன். சொல்லு. நாளைக்கு உனக்கு வீடியோ வருதுடா, நாளைக்கு உனக்கு வருது. நீ என்னென்ன சேட்டை பண்ண, எத்தனை காலத்துக்கு என் மக்களை ஏமாத்துவ? எத்தனை காலத்துக்கு செய்யற? உன்னை வச்சு செய்யற. உன் கல்குவாரிய மூடாம நான் ஓய மாட்டேன். உன் கல்குவாரிய மூடாம நான் ஓய மாட்டேன். ஒரு அரசியல் இல்லை எங்களுக்கு. உன் கல்குவாரிய மூடாம நான் ஓய மாட்டேன். நீ எழுதி வச்சுக்கோ. நீ ஆளப்பாரு, யார் கொடுத்தது பேசுற? டேய், திமுக ஒரு சுண்டக்கா கட்சி, தமிழ்நாட்டின் பெரிய கட்சி, நாம் தமிழர் கட்சி. நீ காசு கொடுத்து கொடுவ, காசு கொடுக்காம பாரு. என் தம்பி, என் அண்ணன் வீரம் படத்துல எங்க அண்ணன் நம்ம சகோதரர் அஜித் சொல்லுவார்ல, என்னைய தொடரணும், என் தம்பி மாதிரி தாண்டி தான் நீ தொடரணும். அது மாதிரி என் தம்பி மாதிரி தொடர்னாலும் எங்க அண்ணன் சீமான தாண்டி தான் நீ தொடரணும். உங்களை மாதிரி இது வந்து குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் விசிலடிக்கிற கூட்டம் அல்ல, நடிகனை பார்த்த உடனே கூடுற கூட்டம் அல்ல. இது சாதி பிள்ளைகள் அல்ல, ஆதி பிள்ளைகள். இது தமிழ் பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள். இது சும்மா சேட்டை. ஏகேஆர் வரதுக்குள்ள பிகேஆர் வந்திருக்காப்ல. அவர் ஓன் பிரதர். அவரு ஏகேஆர் காமராஜ் நமக்கும் அண்ணன் தான், மாற்றுக்கிறது இல்லை. மலையை வெட்டுறதுக்கு பதிலாக பள்ளிக்கூடம் கட்டி, மருத்துவமனை கட்டி, மரங்களை நட்டிருந்தா ஏகேஆர் புகழ்ந்து நான் பேசியிருக்க போகிறோம். காமராஜர் எங்கள் தாத்தா பேரை வச்சுட்டு மலையை உடைக்கிறீங்களே, மனசு வலிக்கலையான்னு தான் கேட்குறோம். புனித தலைவன், உன்னத தலைவன், உயர்ந்த தலைவன், நேர்மையின் தலைவன், மண்ணை நேசித்த தலைவனுடைய பேரை வச்சுக்கிட்டு மலையை உடைக்கலாமா ப்ரோ? காமராஜ் ப்ரோ பண்ணலாமா ப்ரோ? தப்பு இல்லையா? தப்புண்ணா அண்ணா, தப்புண்ணா அண்ணா. உன் கல்காரிய மோடாம உன் தம்பி ஓய மாட்டேனே. நீ தப்பா தொட்டுட்டே அண்ணா, நீ கரண்ட் பாக்ஸில் கையை வச்சுட்டேனே, நீ தேன்கூட்டில் விரல விட்டுட்டேனே அண்ணே, தப்பு பண்ணிட்டேனே. நீ புலியோட பல்ல தொட்டு பார்த்துட்டேனே, புலிக்கு நீ வந்து ப்ரெஸ் பண்ண பார்த்துட்டேனே, நீ தப்பு பண்ணிட்ட. நீ பிடிச்சிக்கிறது அணில் வாழ் இல்லைன்னா, நீ பிடிச்சிக்கிறது புலி வாழ்ன்னு, நீ தப்பிக்க முடியாதுன்னு. வாய்ப்பு இல்லைண்ணே, பாவம்னு. ஒரே ஊரில் உன் கல்குவாரிய மூடாம ஐயோ ஒரே ஒரு வீடியோ போட்டா மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அலறிட்டு காலையில் வரும்டா. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஜேடியிலேருந்து ஏடியிருந்து நாளைக்கு நான் வர வைக்கல, நான் பிரபாகரன் பிள்ளை இல்லடா. மதுரை ஜேடி தானடா. மதுரை கனிம வள இயக்குனர் தானே கட்டுப்பாடு. நாளை காலைல 10 மணிக்கு இல்லைன்னு பாடுறா. முறையா நீ நடத்துறியா? நான் பார்த்துறேன். ட்ரோனை விட்டு ஆராய்ச்சி பண்ணி உன் கல்குவாரியை அளந்து நீ எவ்வளவு வித்துருக்கிற, அதுல என்னென்ன பசு வாங்கி விட்டுருக்கிற. கல்குவாரியை வித்து நீ பசு வாங்கினது தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? உன் மொத்த ஹிஸ்டரியும் எடுத்து வச்சுட்டு தான் மகனை நான் வந்தேங்க. மொத்த ஹிஸ்டரியும் சும்மா ஊழ உதாரணம் ஆளுகளே இருந்தாங்க. கிபி வரைக்கும் பேசி பார்த்திருக்க, கிமு வரைக்கும் பேசி பார்த்திருக்கியா? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கீழடிக்கு முன்னும் வரலாறு என்னங்க நான் தோண்டி எடுத்து போடுறேன். சந்தி சிரிக்க வைக்கிறவனிய ஆளுகளை பாரு. அன்பிற்குரிய மக்கள் பாருங்க, ஒரு கல்குவாரி முதலாளி ஒரு ஊரையே கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு, கட்டுப்படுத்த நினைக்கிறாரு. ஆனால் அதை இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்றணும்னா உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு நாம் இந்த மகிழ்ச்சி மட்டும்தான். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய தம்பி கார்த்திகேயன் இந்த இடத்துல வர வேண்டாம். அவன் கார் வந்து நின்னா கல்குவாரி அலறும், முதலாளி அலறுவான். தமிழ்நாட்டிலேயே ஒரு சட்டமன்ற வேட்பாளர் தேர்தல் ஆணையத்தின் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆற்றானா அது எங்களுடைய தம்பி கார்த்திகேயன் தான். அதாவது டாக்டருக்கு படிச்சுட்டு மனுஷனுடைய உடம்புல அறுக்கிறவன்ல, ராஜபாளையம் தொகுதியவே கூறு போட்டு வைத்திருக்கிற இந்த கூறுகட்ட குக்கர்களை அறுக்க வந்தவன் எங்களுடைய தம்பி கார்த்திகேயன். மருத்துவர் என்பவர் நோய்க்கான தீர்வை தருவார். அதே போல தேக மருத்துவம் பார்க்கிற தம்பி தேச மருத்துவம் பார்த்த தமிழ் தேச மருத்துவம் பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். திமுக கிரிக்கெட் பேட் கொடுக்கறத பிடிச்சு கொடுத்து தேர்தல் ஆணையம் திணறிச்சு.
ராஜபாளையம் தொகுதியில என்ன மீறி ஓட்டுக்கு பணம் குடுறா பாக்கும் என்று களத்துல காமராஜ் முத்துராமலிங்கத்துடைய வாரிசா என் தம்பி கார்த்திகை நிக்கலாம். நான் வெளிப்படையா கேட்கிறேன், இந்த எங்களுக்கு பெருமதிப்பிற்குரிய எங்களுடைய அன்னியார் ஜான் பாண்டியன் அவருடைய மனைவி எங்களுடைய அன்னியார் அவர்கள் அதிமுகவில் நிற்கிறாங்க. அதே போல திமுகவில் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கபாண்டி நிற்கிறாங்க. அதிமுக வேட்பாளரும் திமுகவோட வேட்பாளரும் ராஜபாளையத்தோர் கூட்டம் போடுவான். நீங்கள் 2 பேரும் வாங்க. தாவைக்கால ஏதாவது தம்பி நின்னா அவரும் வாங்க. எங்களுடைய வேட்பாளரையும் பேச விடுவோம். ஒரு 10 நிமிஷம் எங்கள் வேட்பாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிடு. நாங்கள் வேட்பாளர் 6ஆம் தேதி வாபஸ் வாங்குறோம். ஓட விட்டுருவாரு. படித்த பண்புள்ள மக்களை நேசித்து மொழியை நேசித்து இந்த மண்ணின் மகனை மண்ணை உயிராக நேசிக்கிற ஒருவனை தன் வருமானத்தை விட இந்த இனமானம் பெரிது என்று நிற்கிற பிள்ளையை களத்து நிற்கிறோம். அவருக்கு மருத்துவம் படிச்சிருக்காரு, குடும்பம் பெரிய குடும்பம், அவங்க அப்பாவும் ஒரு பெரிய துறையில் இருக்காரு, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, அவருக்கு வருமானம் வருகிறது, அந்த வருமானத்தை குடும்பத்தை நடத்தலாம், அவருக்கு மருத்துவமனை இருக்கிறது, அந்த சம்பாத்தியம் இருக்கிறது. மக்களுடைய பொருளை திருடி மக்களுடைய உழைப்பை திருடி மக்கள் பணத்தை திருடி வாழ வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த களத்தில் நிற்பதுக்கும் எப்படி அன்பிற்குரிய மக்களே, இதுவரைக்கும் திமுகவுக்கும் இதுவரைக்கும் அதிமுகவிற்கும் இதுவரைக்கும் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு செலுத்திய அன்பிற்குரிய மக்கள் ஒரே ஒரு முறை இந்த நாட்டினுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம் மட்டும் என்கிற அண்ணல் அம்பேத்கருடைய வாக்கிற்கிணங்க ஒரு முறை மாறி மாறி வாக்கு செலுத்தி நீங்கள் ஒரு முறை விவசாயி சின்னத்திலே வாக்களியுங்கள். என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். ஒரு விவசாயி இறங்கி ஏர் உழுதாதான் நாம நிம்மதியாக வாழ முடியும். விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்ந்திருக்கிற இந்த சபை, பனைமரங்கள் நிறைந்திருக்கிற இந்த காட்டிலே பனைமரம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய நாசக்கார திட்டங்களை ஒழித்து அந்த ஏகேஆர் கல்குவாரியை மூடுவதற்கு ஒரு வாய்ப்பு விவசாயி சின்னத்திலே வாக்களித்து என் அன்பிற்குரிய மக்களே, எங்கள் தம்பி கார்த்திகேயன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி காலையிலே அதிகாலையில் சென்று தமிழ்நாட்டிலே சொக்கநாதன் புதூரில் தான் விவசாயி சின்னத்திற்கு அதிக வாக்கள் விழுந்தது என்கிற வரலாற்றை மான தமிழர்கள் நீங்கள் படைப்பீர்கள் என்ற உறுதியோடு மீண்டும் ஒரு தேர்தல் பரப்புரை களத்தில்